சட்டமன்ற கீழே இருக்குது. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாநில அரசை ஸ்பீடாக ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். சரியா? சில கொஸ்டின் கேட்பா, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலைன்னா அதை மட்டும் விளக்கம் கொடுக்க போகிறேன். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் தற்போதைக்கு இருக்கு? 28 மாநிலங்கள் இருக்கு. எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு? 8. சரி, தற்போதைக்கு இந்தியாவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்த்து எத்தனை சட்டமன்றங்கள் உள்ளன? மாநில சட்டமன்றங்கள் எத்தனை? 31. சரிதானே? புதுச்சேரிக்கு உண்டு, டெல்லிக்கு உண்டு, ஜம்மு காஷ்மீருக்கா லடாக்குக்கா? ஜம்மு காஷ்மீருக்கு உண்டு. அப்போ யூனியன் பிரதேசங்களில் புதுச்சேரி 1, டெல்லி 1, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 3 யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்றங்கள் இருக்கு. புரியுதா? மாநிலங்களில் 28லேயுமே என்ன இருக்கு? சட்டமன்றங்கள் இருக்கு. மாநிலத்தில் சட்டமன்றம் இல்லாத மாநிலம் இருக்கா? மாநில சட்டமன்றம் இல்லாத எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே இருக்கு. அப்போ 28 3 கூட்டிங்கன்னா 31. மொத்தம் 31 சட்டமன்றங்கள் இருக்கு, மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்த்து. இது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா? சரி, அப்போ யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை எத்தனை? 8. இந்தியாவில் மத்திய அரசின் நேரடி ஆட்சியின் கீழ் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 8, 5, 3, 7? ஆன்சர் 5. எப்படி எடுத்துக்கணும்? நேரடி ஆட்சினா என்ன? அங்கே அப்போ சட்டமன்றம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்தியாவில் 3 யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்றங்கள் இருக்கு. அப்போ மிச்சம் உள்ள 5ம் இந்தியாவின் நேரடி ஆட்சியின் கீழ் உள்ள யூனியன் பிரதேசங்கள். இதை கொஸ்டின் கேட்க வாய்ப்பு. புரியுதா? அப்போ திருப்பியும் கேட்கலாம், எத்தனை யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்ற வழி ஆட்சி நடைபெறுது அப்படின்னு கேட்கலாம். இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்களில் எத்தனை மாநிலங்களில் ஈரவை இருக்கு? 6 மாநிலங்களில் ஈரவை இருக்கு. 6 என்னென்ன மாநிலம் பேர் சொல்லுங்க. மேலிருந்து வருமா? உத்தரப்பிரதேசம், பீகார். உத்தரப்பிரதேசம் பீகார்ல இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது கீழே வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அதுக்கு அடுத்தது கர்நாடகா. அடுத்தது தெலுங்கானா. அடுத்தது ஆந்திரா. அப்ப 6 மாநிலங்கள்ல மேலவை கீழவை இருக்கு. சரியா? இதுல மேலவைக்கு என்ன பேரு? விதான் பரிஷத். கீழவைக்கு என்னன்னு பேரு? விதான் சபா. இப்ப தமிழ்நாட்டில் விதான் பரிஷத் இருக்கா, விதான் சபா இருக்கா? விதான் சபா தான் இருக்கு. சட்டப்பேரவை இருக்கா, சட்ட மேலவை இருக்கா? சட்டப்பேரவை தான் இருக்கு. நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துறோம்? சட்டப்பேரவை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். புரியுதா? தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு இந்த மேலவையை நீக்கினாங்க? 86. டேட்டோட சொல்லுங்க. நவம்பர் 1, 1986. நீக்கிய முதலமைச்சர் எம்ஜிஆர். எதனால நீக்கினாருன்ற வரலாறு தெரியுமா? தெரியாதுல்ல? எதிராளி நிர்மலான்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. ஒரு நடிகையை வந்து எம்எல்சியாக அப்பாயின்ட் பண்ணியிருந்தார். அந்த போஸ்டிங் பேர் என்ன? எம்எல்சி. எம்எல்ஏன்னா வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாநில சட்டமன்ற உறுப்பினர். எம்எல்சின்றது மேலவை உறுப்பினர். அப்போ எம்எல்சியாக நியமனம் பண்ணியிருந்தாரு. அவங்க கடனில் திவாலாயிருந்தாங்க. கடனில் திவாலான ஒருத்தரை வந்து எம்எல்சி ஆக்க முடியாது. அது ஒரு பிரச்சனையாக வருது. வந்தோடனே
நான் ஒரு உறுப்பினரே கொண்டு வர முடியல, எனக்கு அந்த அவைய தேவர் தான் கிடைச்சிருவார். புரியுதா? அதான் அந்த 1986 நவம்பர் 1 நடந்த சம்பவம். அப்போ தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்தில் சட்டமன்ற மேலவை இருந்துச்சு. எப்போ கலைக்கப்பட்டது? நவம்பர் 1 1986. சரி, இப்போ கான்செப்ட் வருவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைச்சோடனே சட்டமன்ற மேலே எனக்கு வேணாம், கலைச்சாரான்னு கலைச்சிட்டாரா? அப்படி ஒரு அதிகாரம் அவருக்கு உண்டா? கிடையாது. சட்டமன்றத்தை, அதாவது சட்டமன்றத்தில் மேலவை விதான பரிஷத்தை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு தான் உண்டு? நாடாளுமன்றத்துக்கு தான் உண்டு. புரியுதா? நாடாளுமன்றம் நினைத்தால் மட்டும்தான் கலைக்க முடியும். இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மொத்த உறுப்பினர்களில் 2/3 உறுப்பினர் வாக்களித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம். எனக்கு மேலவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2/3 உறுப்பினர் வாக்களித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம். தீர்மானம் நிறைவேற்றிட்டுனா அடுத்தது அது எங்கே போகும் விவாதத்துக்குன்னா பார்லமெண்டத்தில் போகும். பார்லமெண்டம் வந்து அங்கே உள்ள உறுப்பினர்கள் மூலம் இந்த ஒப்புதல் அளித்தோன்னா இங்கே என்ன கலைச்சிடுவாங்க? மாநில சட்டமன்றத்தோட மேலவே கலைச்சிடுவாங்க. புரியுதா? அப்போ கான்செப்ட் என்னென்னா 3/2 மொத்த உறுப்பினரில் 3/2 உறுப்பினர் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றணும். இதை யார் பண்ணுவாங்கன்னா இங்கே மாநில சட்டமன்றத்தில் பண்ணுவாங்க. இந்த கலைக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு. சரி, தமிழ்நாட்டில் தற்போதைக்கு சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 234 235 234 + 1 இல்லையா? அப்போ ஆங்கில இந்திய சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கியாச்சு. எந்த சட்டத்திருத்தம்? 104வது சட்டத்திருத்தம். ஆங்கில இந்திய நியமன உறுப்பினர் அப்படின்ற உறுப்பினர் போஸ்ட்டை தூக்கிட்டாங்க. எங்கள் நாடாளுமன்றத்தில் 2 உறுப்பினர். எந்த அவையில்? லோக்சபாவில், ராஜ்யசபாவில். லோக்சபா மக்களவையில் உள்ள 2 ஆங்கிலோ இந்தியர் நியமன உறுப்பினர் அந்த பதவியை நீக்கிட்டாங்க. மாநில சட்டமன்றங்களில் உள்ள ஆங்கிலோ இந்தியர் பதவியை நீக்கிட்டாங்க. அப்போ தற்போதைக்கு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் எத்தனை? 234. இது குழப்பம் வந்துடும். 2 3 4 படிச்சு சரியா? 243 34 குழப்பம் வந்துடும். 2 3 4 நம்பர் வரிசையாக இருக்குது. இதில் தற்போதைக்கு அதிகபட்சம் எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம்? தமிழ்நாட்டோட 15% சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, 15% நான் ஏற்றுக்கிறேன். அதாவது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% அமைச்சர்களாக இருக்க முடியும். 234 15 போட்டு வகுத்து பாருங்க. 234 வகுத்தல் 15 ஒரு 15 15 மிச்சம் எத்தனை இருக்கு? புரியல? 30 15%னா இப்படி போடணுமா? 15/100. சாரி, நான் மாற்றி போட்டேன். அப்போ என்ன ஆகும்? புரியல? ரெண்டால் வகுக்கிறேன்டா. டேட்டா பார்த்து போட்டிங்கன்னா 35.1 வரும். சரியா? எந்த கான்செப்ட் வரும்னா 35.1 வரும். டக்குன்னு இடம் கணக்கு கொடுத்தா அவ்வளோ பாருங்க. அந்த 35.1 வரும்ல. இப்போ எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம்? 35 30 36 இருக்கலாம். ஏன் நான் கேட்க வந்தேன்னா இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே 1 இருந்தாலுமே அது அடுத்த நம்பர் தான். நேத்தான் பார்த்தேன். அதிகபட்சம் தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம்? 36 அமைச்சர் இருக்கலாம். சரி, ஒரு
மாநில சட்டமன்ற மேலவையை கலைக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 169. ஆர்டிகல் 169 ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில சட்டமன்ற மேலவைன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதில் அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர் இருக்கலாம், இதில் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர் இருக்கலாம்? அதாவது மேலவையை பொறுத்த வரைக்கும் 40 பேர் குறைந்தபட்சம் இருக்கலாம். அதிகபட்சம் 1/3, அதாவது சட்டமன்ற கீழவை இருக்குல்ல, சட்டப்பேரவையில் உள்ள உறுப்பினர்களில் 1/3 இதுதான் அதிகபட்சம். சரியா? விதான் பரிசத்துல குறைந்தபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம்? 40. அதிகபட்சம் சட்டமன்ற கீழவையில் உள்ள உறுப்பினர்கள்ல மொத்த உறுப்பினர்ல 1/3. சரி, இதே சட்டப்பேரவை கீழவைக்கு வந்துடும். விதான் சபாவில் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர், அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்? அதிகபட்சம் 500, குறைந்தபட்சம் 60 உறுப்பினர் இருக்கலாம், அதிகபட்சம் 500 உறுப்பினர் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்தியாவில் குறைந்த சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட மாநிலம் எது? கோவா தானே சின்ன மாநிலம். எப்படி சிக்கிம் சொல்கிறீங்க? மக்கள் தொகையில் குறைவாக உள்ள மாநிலம் குறைந்த உறுப்பினர் கொண்டிருக்கும். அப்போ மக்கள் தொகையில் எது குறைவாக இருக்குது? சிக்கிம் தான் குறைவாக இருக்குது. அப்போ சிக்கிமில் என்ன உறுப்பினர்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். 32 உறுப்பினரா? 32 நினைக்கிறேன். சரியா? அதிக சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். அப்போ மக்கள் தொகை எது அதிகமாக இருக்கு? உத்தரப்பிரதேசம். அப்போ உத்தரப்பிரதேசம் தான் நம்ம சொல்லணும். எதுங்க எத்தனை ஞாபகம் இருக்கா? 80 இது நான் தெரியல, எனக்கும் பார்த்துட்டு சொல்றேன். சரி, இந்த 60ன்னு சொல்றோம்ல, இந்த 60 குறைந்தபட்ச மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத மாநிலம் யூனியன் பிரதேசம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? கோவா, புதுச்சேரி, மிசோரம், சிக்கிம். கோவா, புதுச்சேரி, மிசோரம், சிக்கிம். இதில் கோவா 40, புதுச்சேரி 33 தான், மிசோரம் 40, சிக்கிம் 32. எப்படி நம்ம ஞாபகம் வச்சலாம்னா, கோவாவில் புதுசா மீச வச்சவன் சிக்கிக்கிட்டான். புரியுதா? கோவாவில் புதுசா மீச வச்சவன் சிக்கிக்கிட்டான். கோவானா கோவா தெரியும், புதுசானா புதுச்சேரி, மீசன்றது மிசோரம். வச்சவனை விட்டுருங்க, சிக்கிக்கிட்டானா சிக்கிம். புரியுதா? கோவாவில் புதுசாக மீசை வச்சவன் சிக்கிக்கிட்டான். இங்கெல்லாம் என்ன இருக்கு? குறைந்த அளவிலான, அதாவது குறைந்தபட்சம் 60, அந்த 60 உறுப்பினர்களோட குறைந்த உறுப்பினர்களை கொண்ட மாநில சட்டமன்றம். நிறைய விஷயம் ஸ்கூல் புக்கில் கவனித்தான். அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மானிய கோரிக்கையில் வாக்களிக்கும் அதிகாரம் யாருக்கு கிடையாது? விதான் பரிஷத் உறுப்பினர்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு வரி இருந்துச்சு. எத்தனை பேர் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? மானிய கோரிக்கைகளுக்கு வாக்களிக்கும் உரிமை விதான் பரிஷத் உறுப்பினர்களுக்கு கிடையாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இப்போ மாநில சட்டமன்றம் இருக்குது, மத்தியில் நாடாளுமன்றம் இருக்குது. இது ரெண்டுக்கான அதிகாரங்கள்
ஒரு 3 வகையாக சொல்லலாம். சட்டம் இயற்றும் அதிகாரம், நிர்வாக அதிகாரம், நிதி அதிகாரம் அப்படின்னா எத்தனை வகையாக சொல்லலாம்? 3 வகையாக சொல்லலாம். இதில் இந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் இதை பற்றி சொல்கிற சரத்து என்ன? சரத்து 245. அதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றுறாங்க, இல்லை மாநில சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றுறாங்க. இதை பற்றி சொல்கிற ஒரு பொதுவான சரத்து 245. ஏன்னா மத்திய மாநில உறவுகள்னு ஒரு டாபிக் படிப்போம், அதில் ஆர்டிகல் ஸ்டார்ட் ஆகிறப்போ இதை படிப்பீங்க. சரியா? இந்த 245ன்ற ஆர்டிகல் தான் ஒரு சட்டம் இயற்றுவதற்கு காரணமாக இருக்கு. அது தெரிஞ்சுது. தெரிஞ்சுக்கிறப்ப 246 உங்களுக்கு தெரியணும். இந்த 246 சட்டம் இயற்றுவதில் உள்ள வரையறைகளை சொல்லுது. எப்படி வரையறை சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு 3 பட்டியல் படிச்சிருப்பீங்க. எதில் வரும்? எந்த அட்டவணையில் வரும்? 7ஆம் அட்டவணையா? சரி, 7ஆம் அட்டவணையில் 3 பட்டியலை படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த 3 பட்டியல் என்ன? மத்திய அரசு பட்டியல், மாநில அரசோட பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு 3. மத்திய அரசு பட்டியலில் மத்திய அரசு சட்டம் ஏற்றலாம், மாநில அரசு பட்டியலில் மாநில அரசு சட்டம் ஏற்றலாம். பொதுப்பட்டியலில் 2 பேரும் பண்ணலாமா? 2 பேரும் தனித்தனியாக எப்படி வேணாலும் பண்ணலாம். அதான் பொதுப்பட்டியல். ஆனால் இறுதியானது யாரோட முடிவு? மத்திய அரசோட முடிவு. ஒரே சட்டம் ஏற்றுறாங்க, அப்போ மத்திய அரசோட சட்டம் தான் செல்லுபடி ஆகும். இது கான்செப்ட். அப்போ இது ஒரு சட்டம் ஏற்றுனா இதை தாண்டி வேறு எதுவும் ஏற்ற முடியாதுல்ல. ஒரு பட்டியலை வச்சு தானே, அந்த பட்டியலுக்குள்ளே தானே சட்டம் நிறைய ஏற்ற முடியும். இது சம்மந்தமாக சொல்கிற ஆர்டிகல் 246. 3 வகையான பட்டியல்களில் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு வரையறை கொடுக்குற ஆர்டிகல் என்ன? 246. புரியுதா உங்களுக்கு? சார் அவங்களுக்கு எங்கே கொண்டு போகிறீங்க சார்? ஒன்றும் புரியல சார், நான் ரீசன் தான் பண்ணுறேன். நீங்கள் அரசியலமைப்பு புத்தகத்தை நல்லா படிக்கிறப்ப இது புரியும். இப்போதைக்கு எழுதி வச்சுருங்க, வீட்டில் போயிட்டு 11வது 12வது அரசியலமைப்பு புத்தகத்தை படிக்கிறப்ப உங்களுக்கு இதெல்லாம் புரியும். சரி, மாநில சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பவர் யாரு? ஆளுநர். ஆளுநர் அந்த ஒப்புதல் போகிறோமா? ரெண்டு அவை இருந்ததுன்னா 2 அவையில் அந்த மசோதா நிறைவேறும். ஒரு அவை சட்டப்பேரவை மட்டும் தான் இருக்குது, கீழவை மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அந்த அவையில் நிறைவேறி மசோதா வரும். அதுக்கு ஆளுநர் சைன் போட்டார்னா அது என்ன மாறும்? சட்டமாக மாறும். அவர் என்ன பண்ணலாம்? ஒன்றும் ஒப்புதல் அளித்து சட்டமாக மாற்றலாம், இல்லைன்னா திருத்தத்துக்காக திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா கடப்புலையே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பலாம். குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பிட்டாருன்னா அதில் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டா? அந்த விஷயத்தில் ஆளுநர் தலையிடவே முடியாது. புரியுதா? இது ஆளுநரோட சட்டமேற்றுவதில் உள்ள அதிகாரங்கள். இதுவே ஒரு சட்டம் இயற்றுறதுக்கு நேரடியாக குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கினா ஒரு மாநிலத்திலே சில சட்டம் இயற்றலாம். அதில் ஒன்றே ஒன்று தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாநிலங்களுக்கு இடையே வர்த்தகத்தில் கட்டுப்பாடுகளை விதிக்க விரும்பும் எந்த ஒரு மசோதாக்களும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு தான் மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? நீங்கள் இப்போ நம்ம மத்தியில் நாடாளுமன்றத்தை பற்றி பார்க்குறப்ப பண மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இருந்தால் தான் பண மசோதா அறிமுகப்படுத்த முடியும். சரியா? அதே நிதிநிலை அறிக்கைக்கு யார் ஒப்புதல் கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா தான் கொண்டாந்து அறிமுகப்படுத்த முடியும். சட்டத்திருத்தத்துக்கு அப்படி உண்டா? சட்டத்திருத்தத்துக்கு கிடையாது. இந்த 2ம் முக்கியமாக படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி மாநில சட்டமன்றம்ன்றது அதிகபட்ச அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் ஆளுநரையும் தாண்டி ஒரே ஒரு சட்டத்துக்கு மட்டும் யார்கிட்ட போகணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட போகணும். இந்த ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். அது என்னன்னா, மாநிலங்களுக்கிடையே வர்த்தகத்தில் கட்டுப்பாடுகளை விதிக்க விரும்பும் எந்த ஒரு மசோதாவுக்கும் என்ன பண்ணணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வந்து தான் என்ன பண்ண முடியும்? மாநில சட்டமன்றத்திலே அந்த மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். திரும்ப ஒரு முறை
மாநிலங்களுக்கு இடையே வர்த்தகத்தில் கட்டுப்பாடுகளை விதிக்க விரும்பும் எந்த ஒரு மசோதாக்களும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற பிறகே மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும். மாநிலங்களுக்கிடையே வர்த்தகத்தில் கட்டுப்பாடுகளை விதிக்க விரும்பும் எந்த ஒரு மசோதாக்களும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற பின்பே மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ரொம்ப தெளிவாக விளக்கமாக எழுதிட்டு இருக்காங்க. சிம்பிளாக டக்குன்னு எழுதுகிறது. ஏன்னா மாநில அரசு அப்படின்னா நம்ம முக்கியமாக படிக்கிறது யார் யார் படிப்போம்? ஆளுநர், முதலமைச்சர், அவர் கீழே உள்ள அமைச்சர்கள், அப்புறம் மாநில அரசு வேறு என்ன வரும்? மாநில தேர்வாணையம் படிப்போம். அப்புறம் மாநிலத்தோட சட்ட அதிகாரி யார்?